மதுரை அலங்காநல்லூரில் பொதுமக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாலை பொழுது சாய்ந்து இருள் சூழ்ந்துவிட்ட நிலையிலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடாது அமைதி வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தங்கள் போராட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இதுகுறித்த களத்தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், கிட்டத்தட்ட 11 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தற்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களிடம் பேச முடிந்ததா? காயத்ரி, ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்பதே இவர்களது ஒரே கோரிக்கையாக உள்ளது. இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதை ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் காலை 9 மணிக்கு தொடங்கி இந்த போராட்டமானது தற்போது 9 மணி ஆகிவிட்டது. 12 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த போராட்டங்களை தொடர்ந்து இந்த மாணவர் அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் இந்த சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த நீங்களே இந்த காட்சிகளை பார்ப்பீங்க. சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் இந்த பகுதியில் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடன் உட்கார்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்காக பாண்டிச்சேரியிலிருந்தும் மகேஸ்வரி என்ற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம், உங்களோட கோரிக்கை என்ன? நீங்க இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு போராட்டத்தில் ஈடுபட போறீங்க? சார், எங்களோட கோரிக்கை ஒன்று தான் சார். அந்த வாடிவாசல் திறக்கணும், கோயில் காலை 5 வெளியில வரணும், அவ்வளவுதான். அது இப்பயே வந்துருச்சுன்னா நாங்கள் 1/2 மணி நேரத்தில் காலி பண்ணிடுறோம். வரலன்னா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. உச்ச நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கும் போது அது எப்படி நீங்க சொல்றது சாத்தியமாகுமா? உங்களோட வேற என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? இல்லை சார், இந்த உச்சநீதிமன்றம்ன்றதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா அப்படி எடுக்கணும்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். கர்நாடகா நமக்கு தண்ணி தரணும், அது உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பு தானே. இன்ன வரைக்கும் எவ்வளோ தண்ணி வந்ததுன்னு பார்த்தோம்னா இல்லை. அதை அவங்க யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் இப்போ இன்னொன்று கேட்கலாம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டில் பிளாக் பண்ணுறாங்க. உடனே என்ன சொல்லுது உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ 300 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த படத்தை ஒரே நாளில் உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க அடுத்த நாளில். ஆனால் இங்கே இத்தனை மக்கள் பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 10 நாள், கடைசி 10 நாள்ல ஒரு 3 கோடி பேர் போராடி இருப்போமா? தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்களா? மாணவர்கள், இளைஞர்கள், ஏதோ ஒவ்வொரு அமைப்புகள் எல்லாமே போராடினாங்களே, எதுவுமே நடக்கல. கடைசியா எங்களுக்கு வழியே தெரியாம தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்கே நான் மட்டும் இல்லைங்க, நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன். நான் சிவகங்கை, கோயம்புத்தூர், எங்கெங்கயோ இருந்து ஃபேஸ்புக்ல பார்த்த நண்பர்கள் தான் இங்க இருக்காங்க. கண்டிப்பா காயத்ரி, நீங்களே கேட்டிருப்பீங்க. இவங்களுக்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இவர்கள் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இப்ப நீங்க எதற்காக இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க? உங்களோட நோக்கம் என்ன? எங்களுக்கும் ஜல்லிக்கட்டு நடக்கணுன்ற போராட்டம் இதுதான் சார். வெளி மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். வெளியில் பெண்கள் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க பசங்களிலேயே விட மாட்டாங்க சார். இவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு எதுவும் அனுமதிக்க மாட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் நிறையா இருக்குது சார். சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க, அதையும் சாப்பாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இவங்களுக்கு ஆதரவாக தான் சார் நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம். இப்போ நாங்கள் லேடிஸ் இருக்கனால தான் இந்த பசங்களெல்லாம் போலீஸ் அடிக்காமல் இருக்காங்களாம். இப்போ நாங்களாம் போயிட்டு அவங்கள அடிக்கணும்னு சொல்லி இப்போ இது பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக காயத்ரி, நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த மாணவ அமைப்புகளுக்கு ஆதரவாக இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் அதிகமானோர் தற்போது வரை அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி.